ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகிலாஸ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான அதே சமயம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாஸ்தா ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட பேர் ஒயிட் சாஸ் பாஸ்தா வித் வெஜிடபிள்ஸ். ரொம்ப காய்கறிகளோட நம்ம பாஸ்தாவை பட்டர்லேயும் அதே மாதிரி சீஸ்லேயும் குக் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இது உண்மையாகவே நீங்கள் டின்னருக்கு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூடவே நான் இன்னொன்று சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாகவும் இல்லை டயட் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இல்லை வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வெண்ணெயும் சீஸெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துக்காது. என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வித் வெஜிடபிள்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில், ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எண்ணெய் நார்மல் குக்கிங் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நார்மலான எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் 200 கிராம் பாஸ்தாவை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் நான் இப்போ மேக்ரோனி பாஸ்தா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பென்னி பாஸ்தா அந்த மாதிரி எந்த பாஸ்தா கிடைக்குதோ நீங்கள் அதில் வச்சு நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 90% குக் ஆகிற மாதிரி ஆனாலே கரெக்டாக இருக்கும் நம்ம செய்கிற இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு. அதே மாதிரி நீங்கள் நான் என்ன சொன்னணும் இப்போ அதை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த பாஸ்தாவோட குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை படித்து அதன் பிரகாரம் கூட நீங்கள் பாஸ்தா கரெக்டாக குக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்முடைய பாஸ்தா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. எல்லாமே ஆக்சுவலாக 90% ஆக்சுவலாக குக் ஆகிருக்கு. அதனால் நான் இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாஸ்தாலாம் தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ வேறொரு பாத்திரத்தில் நாம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் கிட்டத்தட்ட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லது. ஸோ இப்போ அதை லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பட்டர் நல்லா உருகிடுச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ மைதா மாவு சேர்த்த உடனே நல்லா கிளற ஆரம்பிச்சிருங்க. அது கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பித்த உடனே நாம் ஒரு கப்புக்கு நான் பாலை சேர்த்துக்கிறேன். பாலை சேர்த்த உடனே கிளறதை நிறுத்திடாதீங்க, கிளறிக்கிட்டே இருங்க. இல்லைனா மைதா கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கட்டி ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நல்லா கிளறதை மட்டும் நிறுத்தாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமுக்கு நீங்கள் போகவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்முடைய ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். பிறகு வேறொரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ பட்டர் சேர்த்த பிறகு இப்போ பட்டர் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பட்டர் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆலிவ் ஆயிலும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் ஆலிவ் ஆயிலை கூட இதை ஃபுல்லாகவே பண்ணலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்த பிறகு நாம் ஒரு 4 பல்லு பூண்டை மலை பூண்டை நான் சின்னதாக நறுக்கியிருக்கேன். ஸோ எப்பவுமே பாஸ்தா டிஷ்க்கு பூண்டு ரொம்ப சின்னதாக நறுக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃபாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அது ஃப்ரை பண்ணின பிறகு நாம் ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அதையும் சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நாம் 2 டேபிள் ஸ்பூன் கேரட்டை நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஸ்வீட் கார்ன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் மற்ற வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆனால் கேரட்டும் கார்னும் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிறேன். பிறகு ஒரு கால் கப்புக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கேப்சிகம் இருக்குது இல்லைங்களா, ஸோ குடமிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதை நான் சேர்த்துக்கிறேன். அதனால் பச்சை, மஞ்சள், அப்புறம் சிவப்பு குடமிளகாயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன்.
ஸோ அதை வந்து ஓரளவு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கின பிறகு ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் வந்து அது ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஆக்சுவலில் பச்சை பட்டாணி மாதிரி இருந்தது அப்படின்னா வேக வச்சு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரோசன் க்ரீன் பீஸுங்கிறதுனால இதை கடைசியாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு எனக்கு தேவையான அளவுக்கு இந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஆரிகோனோ இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இல்லை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணின பேனில் வந்து ஒயிட் சாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 கப்பு பாலை வந்து சேர்த்து அதையும் நல்லா கிளறி இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் பண்ணுங்கள், இல்லை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு பண்ணுங்கள். பண்ண வந்து கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் வந்து வர்ற மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாஸ்தா, ஸோ அதை வந்து சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கலாம். ஸோ பாஸ்தாவில் வந்து இப்போ உங்களுக்கு உப்பெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா கிளறின பிறகு 1/2 கப்புக்கு மோசரல்லா சீஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த மோசரல்லா சீஸ்லாம் வந்து நல்லா உருகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காகவும் எவ்வளோ அழகாகவும் வந்திருக்கு. ஸோ மோசரல்லா சீஸ் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாங்களே முடிஞ்சிருச்சு நம்மளுடைய சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா வித் வெஜிடபிள்ஸ். இதில் வந்து நம்ம சீஸு அப்புறம் வெண்ணெய் அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் இப்போவே சொல்லிட்டேன், அந்த வெயிட் லாஸ் பீப்புள் இல்லை வந்து டயட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளோ சீஸியாக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் சுட சுட பரிமாறி சாப்பிட்டாங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.